பெண்களை சகோதரியா பாருங்க, வயசானவங்களை அப்பா அம்மாவா பாருங்க, டீச்சர்ஸ் தெய்வங்களா பாருங்க, ஆட்சியாளர்களை வேலைக்காரங்களா பாருங்க, பெண் குழந்தைகளை தேவதைகளா பாருங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் தெருக்கு தெரு செவருக்கு செவரு போஸ்டர் ஒட்டி ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்க, ஸ்டாலின் அப்பாவா பாருங்கன்னு சொல்றாங்க. தெரியாம தான் கேக்குற, ஒரு பிச்சைக்காரன் கூட வீட்டு வாசலுக்கு வந்து என்னன்னு கூப்பிடுவான், அம்மா தாயே பிச்சை போடன்னு கூப்பிடுவான். தகப்பா அப்பா பிச்சை போடன்னு ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுவானா? ஏன்னா பிச்சைக்காரனுக்கு தெரியும், சோர் போடுற மனசு, பசி தீக்கிற மனசு, அன்பு இருக்கிற இடம் அம்மா மட்டும்தான். ஆனா பிச்சைக்காரனுக்கு தெரிஞ்சது கூட ஸ்டாலினுக்கு தெரியாம போச்சு. அம்மாக்கு இன்னொரு பேர் அறிவு, அப்பனுக்கு என்ன தெரியும்? அருமை. அம்மாக்கு இன்னொரு பேரு பொறுமை, அப்பனுக்கு என்ன தெரியும்? அருமைன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த சூறாவளி புயல் எல்லாம் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி ஸ்டாலின் திடீர்னு அப்பாவா ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறார். பாவம் ஸ்டாலின், அவர் வாழ்க்கையில அவர் சொல்லிக்கிற மாதிரி எந்த சாதனையும் செய்யல, ஏதோ ஒரு சாதனை செய்யலாம்னு முயற்சி பண்றார். ஸ்டாலினோட வாழ்க்கை வரலாறு எழுதுனா அவர் சீரியல்ல நடிச்சது மட்டும்தான் சாதனைன்னு எழுத முடியும். அதுவும் சாதனையா சோதனையான்னு நீங்க தான் சொல்லணும். அதனால 71 வயசுல அப்பா இல்லான்னு சாதனை செஞ்சிடலான்னு பிளான் பண்றாரு. பாவம் நம்ம துண்டு சீட்டு முதல்வருக்கு தெரியல. அந்த விஷயத்துல ஏற்கனவே ஒருத்தர் சாதனை பண்ணிருக்காரு, ராம்ஜித் ராகவ். 94 வயசுல அப்பா இருக்காரு. அது தெரியாம புது சாதனை நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் ஏதோ பெறாத்திக்கிட்டு இருக்காரு. பேரம் பேத்தியை எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுற ஒரே தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலினா தான் இருப்பார். அப்பான்றது வெறும் வார்த்தை, அம்மான்றது அன்பு, அடையாளம், மரியாதை, உறவு. நம்ம அம்மா புரட்சி தலைவியை யாரும் சும்மாவே அம்மானெல்லாம் கூப்பிடலங்க. தமிழ்நாட்டு மக்களை தாய் போல் பார்த்துக்கிட்டு மக்களுக்கு அம்மாவா இருந்து ஆட்சி நடத்தினாங்க. முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் விலை ஏத்துற ஸ்டாலின் எல்லாம் அப்பாவாக முடியுமா? காவேரியில 205 TMC தண்ணி கொண்டு வந்து டெல்டா மக்களை வாழ வச்சு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. நாங்க பத்திரமா பாதுகாத்து கட்டி காத்த தமிழ்நாட்டுல இந்த இன்னைக்கு கஞ்சாயும் சாராயத்தையும் விக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பாவாக முடியுமா? அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து தமிழக பெண்களை காத்து அம்மா ஆனாங்க எங்க தலைவி. கட்சிக்காரனை காப்பாத்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட FIR லீக் பண்ற ஸ்டாலின் எல்லாம் அப்பாவாக முடியுமா? பொண்ண தொட்டா அவன் எவ்வளவு பெரிய சாரா இருந்தாலும் மோரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் டாலாயிடுவான்னு பயப்படுத்தி அம்மா ஆனாங்க எங்க தலைவி. பாலியல் குற்றவாளி வீட்டுல பிரியாணி சாப்பிட்டவன் எல்லாம் அமைச்சரா வச்சிருக்கிற நீங்கெல்லாம் ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? நீட்ட முடிச்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு
இதுல சேகர் பாபு வேற சபதம் விடுறாரு. தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமா நாங்க அப்பா தான் ஸ்டாலின் சொல்லி கூப்பிட வைப்போம். எங்க தம்பி ஒரு வாட்டி கூப்பிட்டு பாருங்க. அப்பால போ சாத்தானே அப்பா அண்ணா ஸ்டாலின் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்க விவரம் தெரியாம வந்து வாயை விட்டு எங்க கையில மாட்டிக்கிறாங்க. இந்த துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு நான் ஒரு துண்டு செய்தி மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தந்தை பெரியார், ஒரே ஒரு அண்ணா அறிஞர் அண்ணா, இந்தியால ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா, ஒரே ஒரு மாமா நேரு மாமா, ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர், ஒரே ஒரு அம்மா இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. இதெல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஏதாவது புதுசா முயற்சி பண்ணுங்க சார். அம்மா இல்லாத நேரம் பார்த்து புலி வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில வர எலிகளுக்கெல்லாம் நான் ஒரு செய்தி சொல்லிக்க விரும்புறேன். தமிழ்நாட்டுல நீங்க மக்களை காக்க மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சதுதான் இந்த அதிமுக. நல்லா யோசிச்சு பாருங்க. 1968 இருந்து 90 வரைக்கும் 26 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க முடியாத காவேரி பிரச்சனைய கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சு காவேரி தண்ணிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவங்க எங்க அம்மா. காவேரி பிரச்சனையில அரசியல் ஆதாயத்தை பார்த்தாரே தவிர கருணாநிதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணல. அதே மாதிரி 1967 வீராணம் திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னார் கருணாநிதி. கருணாநிதி திட்டம் கொண்டு வர்றதுக்காக எதுவுமே யோசனை பண்ணாம அந்த திட்டத்துல எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம், எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம்னு யோசிச்சாரு. 2006 எங்க அம்மா தான் வீராணம் திட்டம் நிறைவேற்றினாங்க. வீராணத்தை